இந்த தமிழ் வருட பிறப்புல மேஷ ராசிக்காரங்க பஞ்சபூதங்கள் சார்ந்த எந்த துறைகள்ல அவங்க முதலீடு செஞ்சாலோ தொழில் துவங்கினாலோ அவங்களுக்கு வெற்றியா இருக்கும், இல்ல எதுல கவனமா இருக்கணும்? நெருப்பு சார்ந்த துறைகள் இல்ல டிராவல் ஏஜென்சி அந்த மாதிரியான வெஹிக்கல் சார்ந்த துறைகளில் ஈடுபட்டால் இந்த வருடம் அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். டெலிகம்யூனிகேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ் அந்த மாதிரியான துறைகள் அவங்க வந்து சூஸ் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பட் ட்ராவல் போக்குவரத்து சார்ந்த எந்த துறையாக இருந்தாலும் அதில் அவங்க வந்து லீட் பண்ணலாம். மென்டர், டியூட்டர் அந்த அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் எடுக்கிறாங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இவங்க வந்து நீர் சார்ந்த துறைகள் வந்து தேர்ந்தெடுக்கலாம். அது மட்டும் இல்லை, டாக்டர் அந்த மெடிசன் சார்ந்த துறைகளும் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நெருப்பு சார்ந்த ஸ்பிரிச்சுவல் சார்ந்த துறைகளும் அவங்க வந்து எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக ஒவ்வொரு வருட பிறப்பின் போதும் பலருக்கும் இந்த வருடமாவது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படாதா, இந்த வருடமாவது நம்ம நினச்ச விஷயங்கள் நமக்கு நடக்காதா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த வகையில் இந்த தமிழ் வருட பிறப்பு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூதங்கள் தொடர்பான நிகழ்வுகள் என்ன மாதிரி இந்த தமிழ் வருட பிறப்புல நிகழப்போகுது அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காகவும் டேரோ கார்ட் ரீடர் சாரா மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இந்த துறைகள் சார்ந்த தொழிலில் ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் இந்த மாதிரி துறைகளில் அவங்க போனால் கொஞ்சம் மைனஸ் பாயிண்டாக இருக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஜோதிடத்தில். அந்த வகையில் இந்த தமிழ் வருட பிறப்பில் மேஷ ராசிக்காரங்க பஞ்சபூதங்கள் சார்ந்த எந்த துறைகளில் அவங்க முதலீடு செஞ்சாலோ தொழில் துவங்கினாலோ அவங்களுக்கு வெற்றியாக இருக்கும், இல்லை எதில் கவனமாக இருக்கணும்? ஸோ மேஷராசி இவங்க வந்து நெருப்பு சார்ந்த துறைகளில் வந்து ஈடுபடலாம். ஸோ பொதுவாக மேஷம்ன்றது நெருப்பு எலிமெண்ட் பேஸ் பண்ண ராசி தான். இந்த வருடமும் அவங்க நெருப்பு சார்ந்த துறைகள் இல்லை ட்ராவல் ஏஜென்சி அந்த மாதிரியான வெஹிக்கல் சார்ந்த துறைகளில் ஈடுபட்டால் இந்த வருடம் அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு துறையில் இருக்கிறாங்க, பட் அதில் எனக்கு எந்த பெனிஃபிட்ஸும் இல்லை, ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக இல்லைன்னும் போது இந்த வருடம் அதை முயற்சி செஞ்சாங்கன்னா இத்தனை வருஷம் பண்ண எஃபர்ட்டுக்கான அந்த ஒரு கம்ப்ளீஷன் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெருப்பு சார்ந்த இந்த போக்குவரத்து சார்ந்த துறைகள் எடுத்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இவங்க வந்து பஞ்சபூதம் சார்ந்து இந்த துறை தான் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத விட அவங்க மனசுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும். ஸோ அது எந்த பஞ்சபூதத்தில் எது சார்ந்ததாக கூட இருக்கட்டும், பட் அவங்க மனசுக்கு எது ரொம்ப விரும்புகிறாங்களோ, அதிகமாக அதன் மேலே ஈடுபாடாக இருக்காங்களோ, பேஷனேட்டாக இருக்காங்களோ அந்த துறையை தாராளமாக அவங்க வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஐடி ஃபீல்டில் ஆல்ரெடி இருந்துருப்பாங்க, எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் போகணுன்னு ஆசையாக இருக்குது, யோகா ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக அதை ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அது கான்ட்ராடிக்டாக இருந்தாலும் முன் அனுபவம் இல்லைனாலும் பரவாயில்ல, பட் அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த துறையை அவங்க தாராளமாக இந்த வருடம் தேர்ந்தெடுக்கலாம், அதை மேற்கொண்டு அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இவங்க வந்து பஞ்சபூதம் சார்ந்த காற்று சார்ந்த துறைகளை வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஸோ அந்த டெலிகம்யூனிகேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ் அந்த மாதிரியான துறைகள் அவங்க வந்து சூஸ் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும். ஒரு ஸ்டார்டிங் லெவலில் ஸ்டார்ட் ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதில் கிடைக்கும். எடுத்த உடனே வந்து பெருசாக எதுவும் நடந்துராது, பட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அந்த மாதிரியான துறைகளில் அவங்க ஈடுபடலாம். ஸோ இவங்க வந்து பஞ்சபூதம் சார்ந்த துறைகளில் நிலம் சார்ந்த துறைகளில் வந்து அவங்க ஈடுபடலாம். பட் அது எதாக இருந்தாலும் பொறுமையாக இருக்கணும். இப்போ ஏதாவது ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, ஸோ அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு அதுலேருந்து ப்ராஃபிட் பார்க்கணுன்னு பார்க்குறாங்க. அது ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட்டாக இருக்கட்டும். ஸோ எதுவாக இருந்தாலும் பண்ணலாம், ஆனால் ரொம்ப ரொம்ப தெளிவாக பொறுமையாக இருக்கணும். மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக உடனே அதை செய்யக்கூடாது. இவங்களுடைய அனுபவம் இருக்கும், இவங்களுடைய ஒரு இன்ட்யூஷன் இருக்கும். ஸோ அது வந்து சில கைட் பண்ணும், அவங்கள அனலைஸ் பண்ணணும். இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ஆகும், இது நம்மளுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு முழு அனலைசேஷனுக்கு அடுத்து தான் அவங்க எதாக இருந்தாலும் அந்த விஷயங்களை கையாளணும், ஸ்டார்ட் பண்ணணும்.
பட் பொறுமையாக இருந்து பண்ணலாம், அவசரமே கிடையாது. நிலம் சார்ந்த விஷயங்கள்ல ஆல்ரெடி அவங்களுக்கு பிளானிங்ஸ் இருக்குன்னா பண்ணலாம். எல்லாமே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் பொறுமையாக இருந்து பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இவங்களுக்கான பஞ்சபூதம் சார்ந்த துறைகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இவங்க நெருப்பு சம்மந்தமான துறைகள் வந்து நெருப்பு ட்ராவல் இந்த சம்மந்தமான துறைகள் வந்து அவங்க மேற்கொள்ளலாம். ஸோ இப்போ சில பேர் வந்து விளாகர்ஸாக இருப்பாங்க, இல்லை டிரைவராக இருப்பாங்க. ஸோ ட்ராவலிங் சார்ந்த ஒரு துறைகள் இருக்கும். ஸோ அது எது வேணாலும் இருக்கலாம். ட்ராவல் போக்குவரத்து சார்ந்த எந்த துறையாக இருந்தாலும் அதில் அவங்க வந்து லீட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி அதில் இருக்காங்கன்னா இன்னும் அதில் ஸ்ட்ராங்காக சில விஷயங்கள் ஃபுல் ப்ளஷ்டாக ஒர்க் பண்ணும் போது, ஃபோக்கஸ்டாக இருக்கும் போது இந்த வருடம் அவங்களுக்கு அது பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். ஆர் இந்த வருடம் அதற்கான துறையை அவங்க ஸ்டார்ட் பண்ணி கூட சூஸ் பண்ணி போகலாம். அது இன்னும் அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு முழு தன்னம்பிக்கை அவங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இவங்க வந்து காற்று சார்ந்த துறைகள், ஸோ கம்யூனிகேஷன் சார்ந்த இந்த இன்வெஸ்டிகேஷன் சார்ந்த துறைகள் வந்து அவங்க கையில் எடுக்கலாம். ஸோ அது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் எல்லாரும் அதை எடுக்க முடியாது. ஸோ மற்றவங்க வந்து கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகள் வந்து எடுத்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. ஆன்லைன் பிஸ்னஸ் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இவங்க வந்து பஞ்சபூதம் சார்ந்த துறைகளில் காற்று துறைகளில் வந்து துலாம்ன்றதே காற்று சார்ந்த விஷயம், ராசிகளில் வர்றது தான். ஸோ காற்று சார்ந்த துறைகள்லேயே இவங்க எடுக்கலாம், பெஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து டீச்சிங் ஜாப், கவுன்சிலிங் ஜாப், இந்த மாதிரியான விஷயங்கள், கம்யூனிகேஷன்ஸ், ஸோ கான்வர்சேஷன்ஸ் அந்த விஷயங்கள், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு மென்டர், டியூட்டர் அந்த அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் எடுக்கிறாங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். யாராவது டீச்சர் ட்ரைனிங் ஜாயின் பண்ணால் கூட அதுவும் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வருடம். ஸோ இவங்க வந்து பஞ்சபூதம் சார்ந்த துறைகள் பார்க்கும்போது காற்று துறைகள், லா சம்மந்தமான விஷயங்களில் வந்து சூஸ் பண்ணலாம் அவங்க. அதே மாதிரி இவங்க மனசுக்கு ஒன்று பிடிக்கும். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த லா, இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து ஆப்ஷனல் தான். பட் இவங்க மனசுக்கு ஒன்று பிடிக்கும். எனக்கு இந்த ஃபீல்டு தான் எனக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும்னு இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீல்டில் தான் நான் கனெக்ட் ஆகிறேன். என்னையே அறியாமல் அதில் நல்ல ஒரு ஸ்கில் எனக்கு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் அவங்க மனசுக்கு தோணும். ஆனால் கால சூழலுக்காக, வீட்டு சூழலுக்காக வேற ஒரு ஜாப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் அவங்க மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது சரிப்படுதோ அந்த துறையை அவங்க கையில் எடுத்தாங்கன்னா இந்த வருடம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷனலாக காற்று சார்ந்த துறைகளை அவங்க கையில் எடுக்கலாம். ஸோ இவங்க வந்து நீர் சார்ந்த துறைகள் வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஸோ கடல் சார்ந்த துறையாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது நீர் சார்ந்த, இப்போ நம்ம நீர் சார்ந்து கடல் சார்ந்த துறைகள் நம்ம கூகுள் பண்ணாலே அதில் என்னென்னு நம்மளுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீர் சார்ந்த துறைகள் அதில் அவங்க கூகுள் பண்ணும்போது வந்துடும். ஸோ அந்த லிஸ்ட்டில் அவங்களுக்குன்னு எது பெஸ்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு ஓகே இந்த ஃபீல்டு நம்மளுக்கு பிடிக்குமே, இதில் எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கே அப்படின்ற ஏதாவது ஒரு ஸ்பார்க் ஆகும். அந்த துறையை தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் நீர் சார்ந்த துறைகள் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, டாக்டர், அதை மெடிசன் சார்ந்த துறைகளும் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க பஞ்சபூதம் சார்ந்த துறைகளில் எதை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது காற்று சார்ந்த துறைகள் இவங்க சூஸ் பண்ணலாம். கம்யூனிகேஷன்ஸ், ஐடி ஃபீல்டு, ஆன்லைன் பிஸ்னஸ், அந்த மாதிரி ட்ராவல் ஏஜென்சிஸ் அந்த மாதிரி. அதாவது ட்ராவல் ஏஜென்சிஸ்ன்றது வேறு, ட்ராவல் வெஹிக்கிள்ஸ் சார்ந்த துறைகள் வேறு. ஸோ இந்த ஏஜென்சிஸ் சார்ந்த துறைகள், அதில் கம்யூனிகேஷன் ஃபீல்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான துறைகள் இவங்க சூஸ் பண்ணாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இவங்களுக்கான பஞ்சபூதம் சார்ந்த துறைகள் அப்படின்னு பார்க்கும்போது நெருப்பு சார்ந்த துறைகள் வந்து அவங்க ஈடுபடலாம். ஸோ இந்த மேட்ரிமோனி சார்ந்த துறைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும். வேறு கோவில் சார்ந்த துறைகள் வந்து அவங்க எடுக்கலாம், அறநிலைத்துறை அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ நெருப்பு சார்ந்த ஸ்பிரிச்சுவல் சார்ந்த துறைகளும் அவங்க வந்து எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பஞ்சபூதம் துறைகள் சார்ந்த துறைகள் இவங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நிலம் சார்ந்த துறைகள் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர், ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அந்த மாதிரி நிலம் சார்ந்த எந்த துறைகள் அவங்க கையில் எடுத்தாலும் அது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். 12 ராசிகளுக்கான தமிழ் வருட பிறப்பு பலன்களோடு சேர்த்து பஞ்சபூதங்களில் எந்த துறைகளை தேர்ந்தெடுத்தால் அவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படின்ற தகவல்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.